பிரசாத் ரமேஷ்ங்கிற அப்பா புள்ள 2 பேரும் அவங்களோட கேட்டரிங் ட்ரக்கை ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணாங்க. என்னப்பா இது, மாமியாரும் மருமகளும் இன்னுமா ரெடி ஆயிக்கிட்டு இருக்காங்க? கல்யாண சாப்பாடு செய்யறதுக்கு இன்னும் நேரமாயிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஏற்கனவே மணி 12 ஆயிடுச்சு. கல்யாண சாப்பாடை எடுத்துக்கிட்டு இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம நேச்சுரல்ஸ் ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போய் ஆகணும். இல்லைன்னா சாப்பாடு நேரத்துக்கு சேராது. ஆர்டர் கொடுத்த அந்த தாமோதரன் சாதாரணமான ஆள் இல்ல, திட்டுவாரு. கண்ணா, அந்த பயம் எனக்கு கூட இருக்கு. ஆனா நம்ம இவங்க 2 பேரை வேற என்ன சொல்ல முடியும் சொல்லு? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட போனேன். இப்படி அப்பப்ப வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு வந்து தொல்லை பண்ணாதீங்க, ரெடியானா நாங்களே வரோம் நாங்க. அது வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதன்னு தெளிவா சொல்லிட்டா. இப்ப நான் போய் கேட்டேனா, அம்மா அடிச்சாலும் அடிச்சிருவாங்கப்பா. எதுக்கு தேவையில்லாத தலைவலி? அவங்க 2 பேரும் வர்ற வரைக்கும் தோ இந்த ட்ரக்கு கிட்டே நம்ம நிப்போம். சரிடா கண்ணா அப்படின்னு அப்பாவும் புள்ளையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாமியார் மருமக அனாமிகா சாரதா வீட்ல சோகமா உட்காந்துருந்தாங்க. மருமகளே, இப்ப என்னடிமா பண்றது இந்த சாப்பாட? எனக்கு மட்டும் என்னத்த தெரியும், எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த தாமோதரன் சொன்ன எல்லா சாப்பாடையும் செஞ்சோம். கடைசியா கொண்டு போற நேரத்துல கல்யாணம் நின்னுடுச்சு. அவங்க போயிட்டாங்க. யாரும் இங்க இல்ல. செஞ்ச சாப்பாடை நீங்க கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டாரே. எனக்கு ஒரு நிமிஷம் இந்த பூமியே அப்படியே சுத்துற மாதிரி இருக்கு. என்ன இது, இவ்ளோ பெரிய கல்யாணம் நின்னுடுச்சுங்கிறாரு. ராத்திரி முழுக்க நம்ம தூங்காம சமைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்றது? நான் கூட அதையே தான் யோசிக்கிறேன்டிமா. கல்யாணம் நின்னுடுச்சின்னு ஃபோன் பண்ணாரு. சாப்பாடை கொண்டு வர வேண்டான்னாரு. ஆனா இதெல்லாம் வீட்லயே இருந்தா பாழாயிடுமே. அவரும் மாமாவும் வெளியில ரொம்ப நேரமா நமக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லலாமா அத்த? சொல்லிதானே ஆகணும் பின்ன. ஆனா சொன்னா எப்படி எடுத்துப்பாங்களோ தெரியல. அது மட்டுமா, கேட்டரிங் ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம பணம் கூட முன்பணம் வாங்கலையே. 2 பேரும் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ஒரு வேலை செய்யலாமா அத்த? இது எல்லாத்தையும் வித்துடலாமா? எல்லாத்தையும் விற்க போறியா? யாருக்குடிமா விப்ப? இது கல்யாண சாப்பாடு. பிரியாணி, குருமா, குலாப் ஜாமுன், பாயாசம், இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் எங்க வச்சு விப்ப, எப்படி விப்ப? இது எல்லாத்தையும் யாருக்கு விக்கலான்னு இருக்க? எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆனா எப்படி அத்த? இன்னைக்கு நம்ம ஊர்ல மார்க்கெட்டு தினம். அங்க கொண்டு போய் கல்யாண சாப்பாடுன்னு போர்டு வச்சு விப்போம். அங்க இருக்கிற எல்லாரும் வந்து சாப்பிட போறாங்க. போட்ட பணம் கையில வரலனாலும் ஏதோ ஒண்ணு வரும்ல. ஐயோ, மார்க்கெட்டுக்கு கல்யாண சாப்பாடு எடுத்துட்டு போறதா மக்கள் என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன அத்த? நம்ம கஷ்டம் வீணாக கூடாது. நம்ம முதலீடு மொத்தமும் இதுல இருக்கு. அந்த பணத்தையாவது எடுக்கணும்ல. அதுவும் உண்மைதான். அது இருக்கட்டும், எப்படி எடுக்க போறோம்? நம்ம கேட்டரிங் வேன் இருக்குல்ல அத்த, அவரையும் மாமாவையும் கூப்பிட்டு உண்மையை சொல்லுங்க. அவங்க எப்படியாவது புரிஞ்சுப்பாங்க, யோசிப்பாங்க. சாப்பாடு எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்க. ஆமா மருமகளே, உண்மைங்கிறது இப்ப இல்லைன்னாலும் இன்னும் 1 மணி நேரத்துலயாவது தெரிஞ்சிரும்ல. அப்ப வரைக்கும் சொல்லாம இருக்க முடியுமா? 2 பேரையும் கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லுவோம். இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்கும்போது வெளியில வேன் கிட்ட அப்பாவும் புள்ளையும் டைமை பார்த்துக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருந்தாங்க. அப்பா, இவங்க 2 பேரும் நம்மள கூப்பிடவே இல்லையே. வீட்டுக்குள்ள அப்படி என்னதான்ப்பா நடக்குது? கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாமா? எங்க போகிறதுடா? எப்படி போனாலும் உங்க அம்மா எப்படி கத்துவான்னு தெரியும்ல. இன்னைக்கு அந்த தாமோதர் கையில நம்ம தர்மடி வாங்கணும்னு இருக்கு. ஏற்கனவே அந்த ஆள் கோவப்பட்டிருப்பான். பணத்தை கொடுக்கும்போது முழுசா கொடுக்கறானோ என்னவோ அப்படின்னு பிரசாத் ரொம்ப கவலையா சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா வெளியே வந்தாங்க. அப்பாவும் புள்ளையும் பார்த்தாங்க. சோகமா இருந்ததை கண்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. 2 பேரும் கொஞ்சம் இப்படி வாங்க. 2 பேரும் சாரதா கிட்ட வந்தாங்க. என்ன சாரதா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா கல்யாணம் நின்னுடுச்சு. தாமோதர் எப்பவோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதும் இந்த விஷயத்தை எதிர்பார்க்காத அப்பாவும் புள்ளையும் பயங்கர ஷாக் ஆகி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. 2 பேருக்கும் ஒன்னும் புரியல. 1 மணி நேரமா நானும் என் மருமகளும் உங்களை மாதிரிதான் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆள் ஃபோன் பண்ணி கல்யாணம் நின்னு போச்சு, சாப்பாடு எதுவும் கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு மறு வார்த்தை பேசாம எங்களையும் எதுவும் பேச விடாம போனை கட் பண்ணிட்டாரு. எத்தனை தடவை போட்டாலும் போனை எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. என்னம்மா கல்யாணம் நின்னுடுச்சுங்கிற? எனக்கும் அதான்ப்பா புரியவே இல்லை. பெரிய இடத்து கல்யாணம், இதெல்லாம் கூட நிக்குமான்னு ஆச்சரியமா இருக்கு. இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க.
பிரசாத் கவலையா தலையில கைய வச்சாரு. ஐயோ கடவுளே, இது என்னடா இவ்ளோ பெரிய நஷ்டம்? அப்படின்னா நம்ம சமைச்ச கல்யாண சாப்பாடு, அதுக்கு நமக்கு சேர வேண்டிய பணம்? கல்யாண சாப்பாடு வீட்ல இருக்கு, வர வேண்டிய பணம் தாமோதர் பையில இருக்கு அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அனாமிகா வந்தா. என்ன அத்த, விஷயத்த இன்னும் அவங்க கிட்ட நீங்க சொல்லலையா? சொன்னேன்டிம்மா, செஞ்ச சாப்பாட பத்தியும் ஆன நஷ்டத்தை பத்தியும் பேசுறாங்க. சரி, நான் எடுத்த முடிவை பத்தி சொல்லலையா நீங்க? என்ன முடிவை எடுத்தம்மா? இந்த சாப்பாடெல்லாம் வீணாகிறதுக்கு முன்னாடி வித்துடலான்னு நினைச்சேன் மாமா. கல்யாண சாப்பாடை விற்க போறீங்களா? யார்கிட்ட விப்பீங்க? எப்படி விப்பீங்க? மார்க்கெட் கிட்ட, பஸ் ஸ்டாண்டு கிட்ட எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இது நல்ல ஐடியா சாரதா. ஆனா இது கல்யாணத்துக்காக பண்ண சாப்பாடாச்சேம்மா, இதை யாரு வாங்குவான்னு நினைக்கிற? கல்யாண வீட்டு சாப்பாடுன்னு விக்கலாங்க. அது மட்டும் இல்ல, விலையையும் குறைச்சு விக்கலாம். நமக்கு போட்ட பணமாவது வரணும் இல்லையா? சரி அனாமிகா, உன் இஷ்டம் அப்படின்னு 4 பேரும் பேசிட்டு சமைச்ச சாப்பாட அவங்களோட கேட்டரிங் வேன்ல வச்சுட்டு மக்கள் நிறைய பேர் வர்ற இடத்துல ஒரு ஸ்டால போட்டாங்க. கம கமன்னு வாசனை வீசுற கல்யாண சாப்பாட்டை அங்க வச்சாங்க. கல்யாண ஸ்பெஷல் பிரியாணி 60 ரூபாய், கல்யாண ஸ்வீட்ஸ் 30 ரூபாய், பாயசம் 20 ரூபான்னு பக்கத்திலேயே போர்டு வச்சாங்க. ஏமா இந்த போர்டு இப்ப எதுக்கு? சில பேருக்காக அத்தை. சிலர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்படி போர்டு இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு வருவாங்க. இல்லன்னா நம்ம தான் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கணும். அதுல என்ன இருக்கு? வாங்கம்மா வாங்க, கல்யாண சாப்பாடு, குறைந்த விலையில கல்யாண சாப்பாடு, வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சாரதா கத்திக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல மக்கள் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா அவங்களோட சாப்பாடு வாசனைக்கு இவங்களால பார்த்துட்டு மட்டும் நிக்க முடியல. என்னம்மா இது, கல்யாண சாப்பாடா? ஆமாங்க அண்ணா, ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்கோம். இப்ப பண்ண பிரியாணி, வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ருசியா இருக்குமாமா? அப்படின்னு பிரகாஷ் கேட்ட உடனேயே அனாமிகா பின்னாடி நிக்கிறவங்கள பார்த்தா. உடனே புத்திசாலித்தனமா அனாமிகா, நல்லா இல்லைன்னா நீங்க பணம் தர வேண்டாம் அண்ணா அப்படின்னு சொன்னா. அதுக்கு அங்க இருக்கவங்க சிரிச்சாங்க. பிரகாஷ்க்கு என்ன சொல்றதுன்னு புரியல. சரிம்மா, 2 பாக்கெட் கொடு. ஓகே அண்ணா, ஒரு மோர் பாக்கெட் ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லி அதை வித்தான். கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு. வாசனைக்கு கும்பல் கும்பலா மக்கள் வந்தாங்க. பிரியாணி, குருமா, ஸ்வீட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்க. சாரதாக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்தது. மருமகளே, பாத்தியா நம்ம சமையலுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு? அத்த, நம்ம கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல அத்த, இப்படி தினந்தோறும் விக்கலாம். அப்பா, நிஜமாவே இது நமக்கு ஒரு புது பிசினஸ் ஐடியாவை கொடுத்துருக்குது இல்ல? ஆமாண்டா, நம்ம மாமியார் மருமக சமைக்க ஆரம்பிச்சதும் நம்ம கேட்டரிங் பிசினஸ் அள்ளுச்சு. எல்லா கல்யாண மண்டபத்திலயும் இவங்க சாப்பாடு தானே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் கார்ல வந்த தாமோதரன் மாமியாரும் மருமகளும் கல்யாண சாப்பாடு விக்கிறத பார்த்து கோபமா அவங்க கிட்ட வந்தாரு. என்ன சார், என்னோட கல்யாண சாப்பாடு நீங்க விக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. நீங்க கல்யாணம் நின்னுடுச்சுன்னு ஃபோன் பண்ணீங்களா, பணமும் கொடுக்கல. நாங்க என்ன சார் பண்றது? இது எங்க கஷ்டம், எங்களோட செலவு. உங்களுக்கு என்ன வந்தது? எங்களுக்கு போட்ட பணத்தை எடுக்க வேணாமா? உணவு வீணாகுது. ஒரே ஒரு ஃபோன்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல்னு சொன்னா எப்படி? சாரி, கல்யாணம் நின்னுடுச்சுதான், நாங்க வருத்தத்துல இருக்கோம். வருத்தம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான் வருத்தமா இருக்கு. சரி சரி, நீங்க வித்துக்கோங்க. எனக்கு ஒரு 2 பிரியாணி பாக்கெட் கொடுங்க. பணத்தை கட்டுங்க சார். சரி, கல்யாணம் தான் நின்னுடுச்சு, கல்யாண சாப்பாடையாவது சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து 2 பிரியாணி பாக்கெட்டை கட்டி கொடுத்தா. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லா சாப்பாடுமே வித்து போச்சு. அம்மா மருமகளே, உனக்கு வந்த இந்த யோசனையால இன்னைக்கு நமக்கு நடக்க இருந்த நஷ்டத்துல இருந்து நாம தப்பிச்சிட்டோம். நல்ல வேலைங்க, இது நமக்கு புது வழிய காமிச்சிருக்கு. இனிமேற்பட்டு கல்யாணமே நின்னா கூட நம்ம வியாபாரம் நிக்காது. மாமியார் மருமகள் கல்யாண சாப்பாடுன்னு பேரை வச்சிடலாமாப்பா? சந்தோஷமா வைக்கலாம்டா. இப்படி ஒரு கல்யாணத்துக்காக செஞ்ச கல்யாண சாப்பாடு கல்யாண மண்டபத்துக்கு போகாம மாமியார் மருமகளோட யோசனையால வியாபாரத்துக்கு போயிடுச்சு. புது கல்யாணம் மாதிரி அவங்களுக்கு புது வாழ்க்கை பிரகாசமா இருந்தது.